வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை ஐபிஎல் 2025 வின் பண்ணி அவங்களுடைய 6th ஐபிஎல் ட்ராஃபியை அடிக்கணும் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு இப்போ பார்த்திவ் பட்டேல் விஷயம் சொல்லியிருக்கிறாரு. கேகேஆருக்கு எதிராக வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான அவங்கள வீழ்த்தி மாஸ் காட்டினாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ பேட்டிங்கில் அவங்க காட்டின இன்டென்ட் எல்லாமே செமையாக இருந்தது. ஒரு ஓஜி பல்டான் ஸ்குவாடை பார்த்த மாதிரியே இருந்தது. ஸோ இந்த ஒரு ஓஜி பல்டான் ஸ்குவாட் அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நேற்று வந்து கேகேஆரை டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாலும், ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்துச்சுன்னா ஃபைனல்ஸாக அவங்க வின் பண்ணுறது கஷ்டம். காரணம் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனே கிடையாது. ரோஹித் சர்மா ஒரு ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் வந்து கேமில் வைக்கணும். ஈவன் கேகேஆருக்கு ஈஸான மேட்ச் நேற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட டீமை வேறு லெவலில் வந்து ஒரு ஹோப்போட வச்சு பெப்டாக் கொடுத்துட்டு மேட்ச் ஆரம்பிச்சு விட்டதே ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா தான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய பிளேயரை வந்துட்டு நம்ம எப்படி வந்து வெளியே சும்மா உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் ஃபுல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளோவில் வந்துட்டு ரோஹித் சர்மா இருக்கணும் அப்படின்னா அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அந்த ஒரு கேம்குள்ளே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் வரேன், நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், உள்ளுக்குள்ளே மட்டும் பேட்டிங் மட்டும் ஆடிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கண்டிப்பாக வந்துட்டு கிடையவே கிடையாது ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணி எதனால ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஈவன் இப்போ வந்து சஞ்சு சாம்சன் கூட ஒரு கேப்டன் தான், பட் ஆனால் அவர் இன்ஜுரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தினால தான் அவர் வெளியே இருந்தார். இப்போ ரோஹித் சர்மாவுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட கிடையாது. ஸோ ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் உண்மையாகவே ஒரு கன்சர்னாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்த்திவ் பட்டேல் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பார்த்திவ் பட்டேல் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு டெட்லியான டீமை விடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அஸ்வினி குமார் வேறு லெவலில் வந்து 3 ஓவரில் 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். அவர் யார் அப்படின்னா ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன் தான். காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எங்கிட்ட மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீ பஞ்சாப்லேருந்து வந்திருக்க, ஸோ பஞ்சாபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயமே கிடையாது, அவங்க வந்து ரொம்ப தைரியசாலி, வேறு லெவலில் வந்து விளாடுவாங்க. ஸோ நீயும் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும், ரொம்ப தைரியமாக ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறத நீ ஆடணும், உனக்குள்ளே வந்துட்டு நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அதை நீ வந்து வெளியே காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்னை வந்து நேற்று மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நான் ஒரு பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் கொடுக்கறதுக்கு உதவுன விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு நேற்று ஹர்திக் பாண்டியா சொன்ன அந்த ஒரு சில வேர்ட்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய தலைவன் சொல்லியிருந்தார். ஸோ அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஹாப்பியான விஷயம் என்னென்னா ஸோ ஹர்திக் பாண்டியா சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. டீமுக்குள்ளே இருக்கிற யங் பிளேயர்ஸை வேறு லெவலில் மோட்டிவேட்டடாக வச்சிருப்பேன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறார். வான்கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று செம்ம வைப்பில் இருந்தார் தலைவன். ஸோ அதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும், நம்ம டீம் வின் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நியூஸ் பும்ராவோட அவைலபிலிட்டி. பும்ரா எப்போ வருவார், பும்ரா எப்போ வருவார்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பும்ராவோட அப்டேட் கேட்டுருந்தீங்க. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு NCL இருக்கிறாரு, NCL ஒரு பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பும்ரா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸோட ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பும்ராவோட அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு ஒருத்தர் கை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, அது பும்ரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பும்ரா RCBக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் வந்து விளையாட போகிறாரு, அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு 95% கிளியர் ஆகிட்டார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீக்கில் ஒரு மேட்ச் அவர் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் ஆயிருந்தது. ஏர்லி ஏப்ரலில் தான் அவர் வரதா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பும்ரா கண்டிப்பாக வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுவார், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ கிளியரன்ஸ்க்கான அந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க, 95% அவர் ரெடி ஆகிட்டார்னு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பும்ரா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் டீம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டார் பவுலர். ஸோ இப்போ IPLக்கு அப்புறமா இங்கிலாந்து சீரியஸ் இருக்குது. இங்கிலாந்து சீரியஸில் பும்ரா ஒரு டேக்அவே பவுலராக இருப்பார், கண்டிப்பாக கன் பவுலராக இருப்பார். IPL அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக பும்ராவை கொண்டு போய் விளையாட வச்சு இன்டர்நேஷ்னல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவுக்கு
அடி வாங்குற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல ஷேன் பாண்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்துட்டு நம்மளுடைய பும்ராவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் அவருக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவலில் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்க்காக அவர் வந்து விளாடுவார் IPL 2025, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப அவரை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சைடில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு IPL விளாடாமல் இருந்தால் நல்லதுன்னு கூட தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து மும்பை இந்தியன்ஸோட கேம்பில் இந்த வீக்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். அவர் ஃபிட்னஸை வந்து கிளியர் பண்ணிட்டார். நேஷனல் கிரிக்கெட் அகாடமி சைட்லேருந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோடு உள்ளே வருவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சஞ்சு சாம்சன் வந்து 3 மேட்ச் ஆடாமல் இருந்தார். ஸோ இப்போ சஞ்சு சாம்சன் NCAக்கு போயிருக்கிறார் அவருடைய ஃபிட்னஸ் அண்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் ஃபிட்னஸ் அண்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் வரணும். அதனால் அதோட பும்ரா உள்ளே வர போகிறாரு. அதுதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.